அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை தெத்துப்பட்டி ராஜகாளியம்மாள் திருக்கோளுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகில் உள்ள தெத்துப்பட்டியில் அமைந்துள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். இந்த கிராமத்தை சூழ்ந்துள்ள கன்னிவாடி மலை, பன்றிமலை என்னும் மலைகள் உள்ளன. கன்னிவாடி மலை சித்தர்கள் வாழும் மலையாகும். இந்த மலைக்கு சித்தராகிய போகர் தன் சீடர்களான கோரக்கர், கருவூரர், கொங்கணர் ஆகியோரோடு வருகை தந்து தன் சித்திகளை பயன்படுத்தி ஒரு கல் மீது கமண்டல நீரை தெளித்து உயிரளித்து கன்னிவாடி என கூறி பூஜை செய்தார். அவரது பூஜை நிறைவேறும் முன்பு அன்னை புவனேஸ்வரி தோன்றி கடுஞ்சினத்துடன் போகருக்கு தன்னை உணரச் செய்தாள். கன்னி பெண்ணை மீண்டும் கல்லாக்கினாள். போகரை சபித்து மறைந்தாள். அதனால் தன் தவ வலிமை இழந்து முதுமையுற்று தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவிலுக்கு வந்து தவம் செய்தார். ராஜகாளியம்மன் அவரது சாபத்தை நிவர்த்தி செய்தார். தவ வலிமையை மீண்டும் பெற்ற போகர் பழனியில் நவபாஷான முருகனை பிரதிஷ்டை செய்து சாப விமோசனம் முழுமையாக அடைந்து நல்லருள் பெற்றார். போகர் எழுப்பிய தெத்துப்பட்டி கோவிலில் மதுராபதி தெய்வமே உரைகிறது என்பது போகரின் குறிப்பு. இந்த கோவில் கோச்சார நவகிரகங்கள் பஞ்சலோகத்தால் அமைக்கப்பட்டுள்ளது. அஷ்ட நாகர் விக்கிரகத்தின் நடுவில் ஸ்ரீ கிருஷ்ணர் நடனமாடும் விக்கிரகம் சன்னதியாக உள்ளது. இறைவனை வணங்கினால் நாகதோஷம் அகலும். 1971ஆம் ஆண்டு ராஜகாளி யோகபீடம் துவங்க பெற்றது. 81இல் அத்திமர காளி சிலை உருவாக்கப்பட்டு நிறுவப்பெற்றது. 1984இல் கற்சிலையில் செங்கோலுடன் ராஜகாளியம்மன் பிரதிஷ்டை செய்யப்பெற்று கோவில் புனரமைக்கப்பட்டது. மகாபோகர், யோக ஆஞ்சநேயர், தவயோக பீடங்கள் சிறந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்கின்றன. கணபதி, காவல் ஐயனார், பாலமுருகன், கருப்பண்ணசுவாமி, நவகிரகங்கள் ஆகிய சன்னதிகளும் கோவில்களில் உள்ளன. திருமணப்பேறு, மகப்பேறு, கிரகதோஷங்கள் அகல மனத்தெளிவு பெற இங்கு மக்கள் வேண்டுகிறார்கள். சாம்பிராணி தைலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். குரு பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டு, ஆடிவள்ளி, தைவள்ளி, நவராத்திரி, விஜயதசமி அன்று செங்கோல் பெறுதல், 18 சித்தர்கள் விழா, பௌர்ணமி பூஜை முதலியவை இங்கு விழா நாட்கள். அன்னதானமும் இங்கு நடைபெறுகிறது. சகல நன்மைகளையும் அளிக்கும் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மனை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் சக்தி, பராசக்தி.